அன்புள்ள எம்ஜிஆரின் பக்தர்களே, தினமும் 90 தடவை ஸ்ரீராம் ஜெயம் எழுதுங்கள், எல்லா ஜெயமும் நடக்கும். இப்போ இன்றைக்கி போடுற பதிவு எதுக்குன்னு தெரியுங்களா? அனுபவம் உள்ள, கஷ்டப்படுற, கண்ணீர் கடலில் குளிக்கும் ஸ்ரீராம பக்தர்களே, எம்ஜிஆர் பக்தர்களே, அதாவது கஷ்டப்படுறவங்களுக்கு மட்டும்தான் அந்த அருமை தெரியும் ஆச்சுங்களா. இப்போ நம்ம குடும்ப தலைவர்களுக்கு அந்த ஒரு கஷ்டம் தெரியும். எந்த ஆட்சி வந்தால் தமிழ்நாடு நல்லா இருக்கும் அப்படின்னு. 5 வருஷம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை நம்ம பார்த்தாச்சு. இனி அதுக்கு மேலே புதுசாக அவங்க டெக்னிக்காக பிஹெச்டி படிச்சுக்கிட்டு வந்து இங்கே ஆட்சி செய்ய போகிறது இல்லை. அதை அரைச்ச மாவத்தை அரைக்க போகிறாங்க. அடுத்தது கொரோனா காலத்தில், லாக்டவுன் காலத்தில் 6 மாதம் 1 வருஷம் சுத்தமாக எந்த வருமானமே இல்லாமல் நம்மளுக்கு உதவி செஞ்சு நம்மளை காப்பாற்றி 40 கிலோ அரிசி, பொங்கலுக்கு கரும்பு, சேலை வேட்டி, 2500 ரூபா பணமெல்லாம் கொடுத்து அந்த சிரமத்திலையுமே எமர்ஜென்சி, அதாவது ஒரு நாட்டில் பஞ்சம் பிழைக்கிற போது காப்பாற்றக்கூடிய ஒரு அரசன் யாரோ அவர் தான் நல்லா இருக்கிற போதும் காப்பாற்றுவார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அந்த மாதிரி பஞ்சத்தில் காப்பாற்றினவர் எடப்பாடி பழனிசாமி. அவ்வளவு அனுபவம் திறமையும் உள்ளவர். இப்போ விஜய் இருக்கார். அவர் புதுசாக வந்த உடனே என்ன செஞ்சிருவார் அப்படின்னு நம்ம கணக்கு போடுறது. நீங்களே சொல்லுங்கள். புதுசாக வந்துடுறாரு, வந்த உடனே அவர் என்ன செஞ்சிட போகிறாரு? அனுபவம் வேணும். உடனே நம்ம மெட்ராஸில் இருந்துக்கிட்டு திண்டுக்கல் மாவட்டத்தில் கடைக்கோடியில் ஒரு மக்களை பற்றி தெரியுமா? ஒரு கலெக்டர், அரசு அதிகாரிகள் வச்சே பார்த்தாலுமே அது தெரியாது, புரியாது. அதை சொல்லி செய்யறதுக்குள்ள இங்கே 1 வருஷம் ஓடிடு. 1 வருஷத்துக்குள்ள இங்கே எல்லாம் மக்கள் பட்டினி கிடந்தெல்லாம் செத்து போயிடுவானுங்க. அப்படியாயிரு. அதனால் அவர் அனுபவம் வரட்டு. அதுக்கு தெரியாத ஓட்டு போகிறாங்க. அதை நம்ம தடுக்க முடியாது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம கேட்குறது என்ன தெரியுங்களா? இந்த இடத்துல இப்போ நாடு கஷ்டப்பட்டுருக்குது. அதாவது நாடு முன்னேற்றம் இல்லை, எல்லாம் இருக்குது, அதை எடுத்து கொடுக்குறக்கு ஆள் இல்லை. இந்த மாதிரி டயத்தில் இப்போ எடப்பாடியாருக்கு ஓட்டு போடுங்க. இந்த கஷ்டத்தை நம்ம தீர்த்துக்குவோம் ஆச்சுங்களா. தீர்த்துக்கிட்டு அடுத்த தடவை நம்ம யோசிப்போம்.